அதாவது கீழக்கரைக்கு வந்து தொழுவ வருவோன்னு வந்தேன் லொஹரு நம்ம புதுப்பள்ளியில் பார்த்தா நான் எப்போயுமே யோசிச்சுட்டு இருப்பேன் மௌரூஃப் மாமாட்ட வந்து ஏதாச்சும் ஒரு இஸ்லாமிக் ரீதியாக ஏதாச்சும் பேசணும் வைக்கணும்னு நினச்சிட்டு இருப்பேன். பார்த்தா அல்லாவாக நம்ம புதுப்பள்ளியில் தொழுவ வரும்போது அவளை தரிச்சையில் காமிச்சிட்டான். இன்ஷா அல்லாஹ் அவள்கிட்ட வந்துக்கிட்டு சில வார்த்தைகள் நம்ம பேசுவோம், நோன்பை பற்றி, நோன்பு சிறப்பை பற்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் மாமா. அலைக்கும் இஸ்லாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாமா, நோன்பை பற்றி ஏதாச்சும் ஒரு சிறப்பான விஷயங்கள், அது நம்ம ஊரில் இருக்கிறது நோன்பு டைமில் எப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், இதே அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கருணைன்னு தான் சொல்லணும். இதனால் இப்போ ஒரு உறவினருடைய ஒரு துக்க சம்பவத்துக்காக வந்திருந்தாலும் கூட அது மூமினை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி தான் இல்லையா? அதே சமயம் இந்த ரமதான் மாதத்தில் வந்ததுனால உலகத்தில் எந்த மூலையில் நோன்பு பிடிச்சாலும் அது சொந்த மண்ணில் கீழக்கரையில் நம்ம ஊரில் நம்ம மஹல்லாவில் நம்ம நோன்பு பிடிக்கிறதும் நோன்பு திறக்கிறதும் தராவியில் கலந்துக்கிறதும் அதற்கு ஈடிணையான இன்பமே இருக்க முடியாது. அந்தளவு ரொம்ப சந்தோஷமான இருக்குது ஊரில் தொடர்ந்து நோன்பு பிடிக்கிறது. இது முதலாவது விஷயம். ரெண்டாவது, பொதுவாகவே நோன்பு என்பதை நம்மளை பரிசுத்தப்படுத்துறது தான். எப்படி ஒரு கார் வந்து ஒரு 11,000 கிலோமீட்டர் ஓடிட்டா ஒரு சர்வீஸ் தேவைப்படுதோ, அது மாதிரி நம்ம 11 மாதம் இந்த உடம்புக்கும் இந்த ஆன்மாவுக்கும் இந்த நப்சுக்கும் ஒரு பரிசுத்தப்படுத்துறது ஒரு சர்வீஸ் தேவைப்படுது. அந்த சர்வீஸுக்கு தான் ரமதான் மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான். பொதுவாக வந்து காரை தந்த ஓனரு, உபயோகத்துக்கு தந்த ஓனர் என்ன செய்வார், 11,000 கிலோமீட்டர் ஓடினதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ண சொல்லுவார். சர்வீஸ் வந்து ஓனர் தந்துடுவார். அதே மாதிரி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நோன்பு எனக்குரியது, நானே அதுக்கு கூலியாக தந்துடுறேன், ஒரு இதுபடி நானே கூலி ஆகிவிடுகிறேன்னு சொல்கிறான். ஆக மொத்தம் ரமதான் என்பது இந்த சரீரம் என்ற வாகனத்தை பரிசுத்தப்படுத்துவது, சர்வீஸ் செய்வது தான் இந்த நோன்பு. இதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய சிறப்பு. அது போக முதலாவது 10, 2வது 10, 3வது 10ன்னு பிரிச்சிருக்கும்போது முதலாவது 10 ரஹமத்து தேடுறோம். 2வது 10ல் அதிகமான இஸ்திக்ஃபார், அல்லாஹ்வோட மன்னிப்பு கேட்கறதுக்காக ரொம்ப ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய மனம் ஓர்மையோடு இஸ்திக்ஃபார் இருக்கிறதும் அதுவும் ஒரு சிறப்பான ஒரு அம்சம்தான். 3வது, இந்த ரமதான் மாதத்தில் தான் உங்களுக்கு வேதங்கள் இறங்கிட்டு உங்களுக்கு தெரியும். இதில் ஒரு பெரிய ஹிக்மா இருக்குது. என்னன்னு சொன்னால், இந்த வேதங்கள் அதுவும் குறிப்பாக குர்ஆன் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போதே ஷிஃபாங்கிறான், மருந்துங்கிறான். ஒரு டாக்டர்கிட்ட நோய்க்கு மருந்துக்கு சாப்பிட போகும்போது டாக்டர் மருந்தும் தந்துட்டு என்ன செய்வார், பத்தியம் இருக்க சொல்லுவார் இல்லையா? உணவு கட்டுப்பாடை சொல்லிட்டு தான் மருந்து சொல்லுவார். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம இந்த உணவு கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டுட்டு வந்து குர்ஆன் என்னும் மருந்தை தந்திருக்கிறான் என்பதும் இதில் ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம். ஆகவே இந்த மாதம் என்பது குர்ஆனோடையும் ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் எல்லா விதத்துலையும். அதனால தான் ரஜப் மாதத்தில் வந்து பரக்கத் செய்வாயாக, ஷாபான் மாதத்தில் பரக்கத் செய்வாக நம்ம கேட்டது. ரமதான் மாதத்தை பரக்கத் செய்வாயே கேட்குறது இல்லை, ரமதான் மாதத்தை அடைய செய்வாயின்னு கேட்குறோம். ஏன்னா ரமதான் மாதமே பரக்கத்தானது. இதுதான் என்னுடைய ஹக்கீகத். அல்ஹம்துலில்லாஹ்.